மருமோளே என்னத்த இன்னைக்கு என்ன சாப்பாடு அதுதானே? எப்படி மருமோளே கரெக்டா சொல்றா? தினமும் இதானே கேக்குறீங்க, கேட்டு கேட்டு காதே அழுத்து போச்சு. அதான் இன்னைக்கு ஒரு டிஃபரெண்டா இருக்கட்டுமே நானே முந்தி கேட்டுட்டேன். சரி மருமோளே, என்ன சாப்பாடு செய்ய போற இன்னைக்கு? ஷோபா, இந்த மாமியார் மருமோ சண்டை தாங்கலப்பா. நித்தமும் காலையில இதே தொல்லை. என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு, ஒரு சாப்பாட்டுக்காக சண்டையா போகும். இத கண்டுக்கிட்டா நமக்கு வேலை ஓடாது. நம்ம அப்படியே சைலண்டா போயிடணும். இந்தாமா புடி, உனக்கு தான். எனக்கு எதுக்குடா காசு? நித்தமும் சோத்துக்காக எதுக்கு சண்டை? அதான் இன்னைக்கு ஒரு நாளாவது நிம்மதியா வெளியே போய் சாப்பிட்டு வாங்க போய். பாருடி என் மருமோளே, 1000 தான் இருந்தாலும் நான் பெத்த என் தங்க மகன மாதிரி வருமா? இந்தாடி புடி, உனக்கும். அட எனக்குமா தாங்குங்க. எல்லாரும் மொத்தமா ஷேர் பண்ணி சாப்பிட்டு வாங்க. என்ன மவனே, எனக்கு மட்டும் 20 ரூபாய் பண்டல் தந்திருக்க, உன் பொண்டாட்டிக்கு கொடுத்ததுல மட்டும் 100 ரூபாய் தாள்லாம் தென்படுது. அம்மா உனக்கும் தான் கொடுத்திருக்கேன் பாரு. சும்மா எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு வந்துட்டு கிடக்காத. எம்மா, உனக்கு கொடுத்ததே பெருசு, அதையும் குறைச்சொன்னு வை, அது எனக்கு கொடுத்துரு. எங்கடா உன்னை காணுமே நினைச்சேன், அவன் கொடுத்ததே கம்மி, அதுலயும் வந்து நீ பங்கு கேட்டா எப்படி? சரி சரி, நான் வச்சுக்கிறேமா? இந்த பயம் இருக்கட்டும். கொடுத்ததே பெருசு, கிளம்பியாலா எல்லாரும் ஹோட்டலுக்கு நல்லா வெட்டிட்டு வருவோம், அதை வெட்டிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்படி சொல்லு தங்கச்சி. வீடுனா உன்ன போல ஒரு தங்கச்சி இருக்கணும். மரியாதையா எல்லாரும் சாப்பிட்டு வாங்க ஒழுங்கா. சரி, சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வாங்க எல்லாம். மருமோளே, இதை நீயே வச்சுக்க, நான் தொலைச்சிட போறேன். நீதான் நம்ம வீட்லயே பொறுப்பான ஒரு பொண்ணு, நீயே வச்சுக்க, நான் ஹோட்டல்ல கேக்குறேன். சரி கிளம்புங்க. எங்கடா போனாலுவோ? ரெடி ஆயிட்டு வாங்க தான் சொன்னேன், பறந்துட்டாலுவோ. மனுஷன் வாழ்றதே சாப்பிட தானே. சாப்பிட போகும்போது போகாம தூங்கவா செய்வாள்வோ. சரிம்மா, நான் கிளம்புறேன், நேரமாச்சு. தங்கம் என் ராசா, போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்துருப்பா. கையில காசை வச்சோடனே கிளவிக்கு கொழுப்ப பாத்தியா? பணம்னா பணம் கூட எந்திக்கும் போல. பணம் இல்லைன்னு வை, வீட்லயும் மதிக்க மாட்டான், ரோட்லயும் ஒத்தம் கூட மதிக்க மாட்டான். இப்பெல்லாம் நம்ம கரிகால உலகத்துல இருக்கோம். சொல்லுங்க மேடம், உங்களுக்கு என்ன வேணும்? எப்பா தம்பி, இந்த ஹோட்டல்ல என்னென்னலாம் இருக்கோ அத்தனை வகையும் கொண்டு வா. ஆமா சார், இந்த ஹோட்டல்ல ஒண்ணு விடாம அத்தனையிலயும் ஒரு சாம்பிள் கொண்டு வாங்க. இதுங்களுக்கு வயிறா இல்ல குப்பு தொட்டியா? அத்தனையும் சாப்பிடுறது சரிதான், ஆனா அத்தனைக்குமே காசு கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமா சார். போ போ, அதான் என் மருமோ சொல்லிட்டால, போய் கொண்டு வா தம்பி. குடும்பமா இல்ல என்னன்னே தெரியலப்பா. நான் வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு குடும்பத்தை பார்த்ததில்ல. தாங்க மேடம். அண்ணி, சிக்கன் 65 பார்க்கவே கலரா இருக்கு பாருங்க. தாங்க மேடம். அண்ணி, ஃபிஷ் பாருங்க அண்ணி, பாக்கும் போதே நாக்குல எச்சி ஊறுது. சரிடி, எடுத்து சாப்பிடு. இதாங்க பட்டலும் நானும் கேட்டீங்களே. அங்கிள், உங்க ஹோட்டல்ல இவ்வளவுதான ஐட்டமே? எடுத்துட்டு வரேன் மேடம். இது மனுஷ ஜென்மங்களா இல்ல ஆவிங்களான்னு தெரியலையே. தாங்க மேடம். தம்பி, ஃப்ரைட் ரைஸ் கொண்டு வாப்பா. ஃப்ரைட் ரைஸா? அப்படி ஒரு டிஷ் இந்த ஹோட்டல்ல இல்ல மேடம். அதுவா சார், ஃப்ரைட் ரைஸ் இல்ல, அவங்க அப்படி சொல்றாவு, ஆனா ஃப்ரைட் ரைஸ் கேக்குறாவு. ஐயோ ஐயோ. தாங்க மேடம், ஃப்ரைட் ரைஸ் கேட்டீங்களா, அது கூட சில்லி சிக்கன். நாங்க கொண்டாங்க. அண்ணி, இடமே பத்தல அண்ணி, மேல மேல வைங்க. சார் போதும், ஃபர்ஸ்ட் இத தின்னு முடிச்சிட்டு கேக்குறோம். என்ன அத்தை, ஆரம்பிக்கலாமா? சரி மருமோளே, சாப்பிடலாம். நீ அங்க போயிட்டா? வசதியா இருக்கல, அத இங்க வந்துட்டேன். சரி சாப்பிடு. எம்மா, டேஸ்ட் செமையா இருக்குல. அம்மாடி மக்கா, அடி பொலியா இருக்கு. அத்தை, உங்களுக்கு பிபி இருக்குல, ஒண்ணுத்தையும் விடல போல, எல்லாத்தையும் வெளுத்து கட்டுறீங்க போல. மருமோளே, சாப்பிடுறது என்னைக்காச்சும் ஒரு நாள். அன்னைக்கும் நிம்மதியா சாப்பிட விடாம என் நோயை ஞாபகம் காட்டுறியே, என்னால இப்ப சாப்பிட முடியுமா? ஐயோ, என்னால உங்க சந்தோஷம் கடவேலாத்த சாப்பிடுங்க, நான் ஞாபகம் காட்டல. நீ இப்படி ஒரு கேள்வி கேட்டியோ, நான் சாப்பிடுறது சரியா வருமா மருமோளே? நான் போறேன். வேலத்தை சாப்பிடுங்க, நான் தெரியாம சொல்லிட்டு மன்னிச்சிடுங்க. அம்மா, அண்ணி ஏதோ விளையாட்டா சொல்லிட்டாங்க, அத ஒரு குத்தமா எடுத்துட்டு ஏன் போற? சாப்பிடு. நீங்க எல்லாம் வறுப்படுத்துறீங்கன்னு தான் நான் சாப்பிடுறேன், சரியா? வரு புடுத்தலனாலும் நீ சாப்பிடுறது சாப்பிடுதான் செய்யணும். மாமியா கிளவி போல மாதிரி போச்சு, ஆனா போச்சா பாரு, சீனு தான். அதானே, நான் எப்படி எஞ்சி போவேன்? ஒரு வெட்டிட்டு தானே போவேன். அண்ணி, சில்லி சிக்கன் கிரேவி இருக்கா? இல்ல நான் நிறைய முடிஞ்சிட்டு. ஆவி மருமவளே, நான் ஒரு வாய் கூட சில்லி சிக்கன் சாப்பிடவே இல்ல. ஏதாவது சொல்லிட போறேன், அமைதியா சாப்பிட்டு போயிடுங்க. மேடம் சாப்பிட்டீங்களா? அட பாவீங்களா, உங்களுக்கு வயிறா இல்ல லாரியா? இத்தனையும் தின்னுட்டீங்க. என்னப்பா தம்பி பாக்குற? ஒண்ணும் இல்ல மேடம். இது போதுமா, இன்னும் வேணுமா? போதும் போதும். அம்மா சார், நீ ஃபலூடா ட்ரை பண்ணுவோமா? போதும் டி மக்கா, அதெல்லாம் வேணாம். நாத்தனாரே, முதல்ல நம்ம சாப்பிட்டதுக்கே காசு வருமான்னு தெரியல, இதுல ஃபலூடா வேற சாப்பிட்டோன்னு வை, அப்புறம் அத்தையை கொடுத்துட்டு நம்ம 2 பேரும் எஸ்கேப் ஆகி ஓடிடணும். பாதகத்தி மருமோளே, நான் என்ன பண்ண உனக்கு? சொல்லு, சும்மா எதுக்கு என்னையே இழுத்துட்டு இருக்க? சும்மா நாத்தனாரே, ஃபலூடா கீழடா கேட்டா எங்க போறது? போதும்பா உங்க சண்டை. சாப்பிட்டியலா? கிளம்புங்க, அடுத்த ஆள் சாப்பிட வேணாமா? இங்க வந்து கல்லால காசை கட்டுங்க, நான் போறேன். சரி தம்பி. சொல்லுங்கம்மா, நீங்க என்னென்னலாம் சாப்பிட்டீங்க? சார், நான் 2 ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டேன், அதுக்கான மணி கொடுங்க. வாங்க வாங்க, அடுத்து வாங்க. லைன்ல வேற நிக்கணுமா, எதுக்கு கட்டணும், அப்படியே போயிடுவோம். கொஞ்சம் நில்லுங்க சார். எப்பா தம்பி,
சாப்பிட்டு புட்டு கல்லால காசு கெட்டாம போற பாரு. ஆமா சார், மறந்துட்டேன், தான் குடுக்குறேன், இப்பவே தந்துடுறேனே அப்படியே. அது எப்படி? எல்லாரும் கியூல நின்று கெட்டிட்டு தானே போறாங்க, உன்னை விட பெரியவங்க எல்லாம். உனக்கு என்ன நிக்க கால் வலிக்குதா? மரியாதையே நில்லு. சொல்லுங்க சார். நான் 2 இட்லி சாப்பிட்டேன்ப்பா தம்பி. சரி, வாங்க தே, கெட்டுவோம். நீங்க போலாம். அடுத்து ஏன் மருமோளே லைன்ல நின்று தான் கட்டணுமா? ஆமா தே. சரி மருமோளே, கிட்ட வந்துட்டோம் பாரு, காசு எடு. ஒருத்தர் தான் இருக்காங்க, அப்புறம் நம்ம தான். சரி தே. நீங்க என்ன சாப்பிட்டீங்க பாட்டி? ஒரே ஒரு ஃபலூடா சாப்பிட்டேன்ப்பா. நீங்க போலாம். அடுத்து பரிச காணுமே. அத்தை, நம்ம மோசம் போயிட்டோம் அத்தை. அண்ணி என்ன சொல்றியோ? ஆமா, நான் நிறைய பரிசை மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டோம் போல. என்ன மருமோளே சொல்ற? ஆமா அத்தை, நிஜமா தான் சொல்றேன். ஆள் சோஃபாலயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். என்ன மருமோளே, கொஞ்சம் கவனமா இருக்க மாட்டியா? நான் மறந்துடுவேன், கூறு கெட்ட வந்தா ஓன்ட்ட கொடுத்தேன், இப்ப நீயுமா? அத்தை, என்ன திட்டுறதெல்லாம் இருக்கட்டும், இப்ப அதை விடுங்க. இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிங்க. என்னத்த பண்றது, அப்படியே சமாளிப்போம் வாங்க அண்ணி. சரி அத்தை, கியூ முடிய போகுது. சமாளிப்போம் மருமோளே. தாத்தா என்னாச்சு, உங்களால நிக்க முடியலையா? சரி முன்னாடி போய் நில்லுங்க. நான் அப்படி சொல்லவே இல்லையம்மா. பரவாயில்ல, நான் நின்றுக்கிறேன், நீங்க போங்க. தாத்தா நான் சொல்றத கேளுங்க, உங்களுக்கு கால் கீழ வலிக்க போகுது, நீங்க போங்க. தேங்க்ஸ்மா. போங்க தாத்தா. ஏண்டி இவன் எங்க போனா? தாத்தா இங்க என் முகம் இருந்தாலே அவன் இங்க. அது எனக்கு பின்னாடி நிக்குது அந்த பாப்பா. அப்ப நல்லதா போச்சு சார், எனக்கு முன்னாடி போய் நில்லுங்க சார். ஏன்னா மேடம், நீங்க நின்றுக்கோங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா, நீ நின்றுக்கப்பா முன்னாடி. கால் கீழ வலிக்க போகுது, டக்குன்னு கட்டிட்டு வீட்டுக்கு போவல. நான் சொல்லுத செய். சரி, தேங்க்ஸ். போப்பா முன்னாடி போ. இன்னைக்கு நான் யார் முகத்துல முடிச்சா தெரியல. இன்னைக்கு எல்லாரும் எனக்கு விட்டு தராங்க லைன்ல. நீ போலாம்ப்பா. எடுத்து தாத்தா நீங்க போங்க. இது என்னப்பா இது? ஒண்ணும் புரியல. நீங்க போலாம். அடுத்து வாங்கம்மா. என்ன அங்கேயே நின்னுட்டீங்க? அத்தை நீங்க போங்க. என்னத்த சொல்றது மர்மோளே, தெரியல, வாமா சமாளிப்போம். வாங்க மேடம், நீங்க என்னென்னலாம் சாப்பிட்டீங்க? சார் நீங்க தப்பா எடுத்துக்கலாம், கொஞ்சம் வீட்டுல பரிசா மறந்து வச்சுட்டு வந்துட்டோம் சார். இல்ல சார், இப்பதான் தெரியும், ஆனா நாங்க நிறைய சாப்பிட்டுட்டோம். நீங்க நம்பல, நான் என் அத்தையும் நாத்த நிறைய விட்டுட்டு போறேன். நான் போய் பரிசு எடுத்துட்டு வந்துடுறேன் சார். மர்மோளே, எங்களை விட்டு எஸ்கேப் ஆகலான்னு இருக்கியா? அதெல்லாம் இல்லத்த, நான் கொண்டு வந்துட்டா நம்ம எல்லாரும் போயிடலாம்ல. என்னம்மா கதை சொல்றீங்க? பரிசு இல்லாம யாராவது ஹோட்டலுக்கு வருவாங்களா? சர்வர் இங்க வா. சொல்லுங்க சார். என்னப்பா இதான் நீ வேலை பாக்குற லட்சணமா? ஒருத்தர் பரிசு கொண்டு வந்திருக்காங்களா இல்லையான்னு பாக்க மாட்டீங்களா? உங்க இஷ்டத்துக்கு சாப்பாடு சர்வ் பண்ணிடுவீங்களா? இந்த சோத்து கூட்டங்களா? இதுங்களா? எனக்கு அப்பவே தெரியும் சார் இந்த கூட்டத்தை பத்தி. இதுங்க வரும்போதே எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்தது. நான் ஆர்டர் போட்டதே சந்தேகம் தான் சார். ஏன்னா கம்மியாலாம் ஆர்டரே போடல, இதுங்க நிறைய போட்டுச்சுங்க. இவங்க சாப்பிட்டதே கிட்டத்தட்ட 10,000 கிட்டனா பாருங்க. பில்லை எகிடிச்சு சார் 10,000 கிட்ட. அம்பிட்டா வந்தது தானே? அத்தை ஆமாத்தே, இப்பெல்லாம் 2 பேர் சாப்பிட்டாலே 2,000 ரூபாய் கிட்ட வந்துடும். நம்ம 3 பேரும் அத்தனையும் வெளுத்து கட்டியிருக்கோம். அவன் சொல்றது உண்மைதான். அத்தனையுமா சார்? ஹோட்டல்ல இருக்க எதுவுமே விடல சார். அத்தனையும் கேட்டு அத்தனையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க சார் இவங்க. சார் எனக்கு அப்பவே சந்தேகம் எழும்பிச்சு சார். நான் அப்பவே கேட்டேன், இவ்வளவு ஆர்டர் பண்றீங்களே அத்தனைக்கும் காசு இருக்கான்னு இந்த அம்மாட்ட கேட்டேன். அந்த அம்மா தான் சொன்னாங்க, இருக்கு, என் மருமக வச்சுப்பா, நீ கொண்டு வான்னு சொன்னாங்க சார். ஆமா சார், நான் நிஜத்தை தான் சார் சொன்னேன். ஆனா இவ பரிசை வச்சுட்டு மறந்துட்டு வருவான்னு நான் கனவா கண்டேன். ஆமா சார். கொஞ்சம் என்ன விட்டீங்கன்னா நான் எடுத்துட்டு வந்து கொடுத்துருவேன் சார். ஏன் சார் விட மாட்டேன்றீங்க? இங்க என்ன நடக்குது சர்வர் பாய்? எனக்கு தெரியாது. இப்படிதான் வரவங்க போறவங்க தூக்கி தூக்கி கொடுப்பீங்களா? இப்படி ஒரு குடும்பம் வந்திருந்தா நீங்க என்ன பண்ணணும்? என்கிட்ட வந்து சொல்லிருக்கணும். இப்ப உங்களால ஏன் சேலரியோ போகுது தெரியுமா? வரட்டும், ஓண்டல் வந்ததான் சொல்லணும். சார் நான் என்ன சார் பண்ணுவேன்? நீங்க ஏன் சார் என் மேல ஏறுவீங்க? எனக்கு தெரியாது, ஓனர் வந்தா பேசிக்கோங்க. தள்ளி தள்ளி தள்ளி. இங்க என்ன சவுண்ட்? என்ன கூட்டம்? அடியாத்தி, இவர்தான் ஓனர் போலமா? ஆமாட்டி. என்னாச்சு முத்து? என்னாச்சு சர்வர் பாய்? என்ன பிரச்சனை? சார் என்ன நடந்ததுன்னு இவன்ட்டே கேளுங்க சார், எனக்கே ஒன்னும் புரியல. என்னப்பா நடந்தது? இந்த கூட்டத்தை நம்பி நான் மோசம் போயிட்டேன் சார். இவங்க ஆரம்பம் வரும்போது இவங்க மேல சந்தேகமா தான் சார் இருந்தது. ஹோட்டல்ல இருக்க அத்தனையும் ஆர்டர் போட்டு மொத்திட்டு ஒண்ணு கூட விட சார், அத்தனையும் ஆர்டர் போட்டாங்க சார். நான் அப்பவே கேட்டேன், இவ்வளவு போடுறீங்களே அத்தனைக்கும் காசு இருக்கான்னு. அதெல்லாம் இருக்கு சொன்னாங்க சார். ஃபேமிலியா வந்ததுனால நம்பி மோசம் போயிட்டேன் சார். இப்போ கேட்டா சாப்பிட்டு போட்டு ஏப்பத்தை விட்டுட்டு பரிசை மறந்துட்டோம்னு சொல்றாங்க சார். ஹலோ, கூல் கூல். இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நோ ப்ராப்ளம். நம்ம ஹோட்டலுக்கே நிறைய வேலைக்காரவங்க தேவைப்படுது. அவங்க சாப்பிட்ட பில்லுக்கு தக்கன அவங்கள வேலை வாங்கிட்டு அனுப்புங்க. சுத்தம் சோலி முடிஞ்சது. சரி, அப்படி எவ்வளவுக்கு சாப்பிட்டாங்க? சார் ஹோட்டல்ல இருக்க அத்தனையும் சாப்பிட்டாங்கனாலே உங்களுக்கு தெரியாதா சார்? 10,000 ரூபாய் கிட்ட பில்லு வந்துருச்சு சார். சர்வர் பாய், இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? கூல், பிரச்சனையே வேணாம். 10,000 ரூபாய் வா, அதுக்கு தக்கன வீட்டுக்கே அனுப்பாதீங்க. அவங்கள வச்சு நல்ல வேலை வாங்குங்க. சார் வேணாம் சார், இந்த ஒரு தடவை எங்களை விட்டுருங்க சார். கடைசியா எங்க அண்ணி கொண்டு வந்துருவாங்க சார். ஆமா சார், வேணாம் சார். அண்ணி. ஆமா சார், என் அத்தையும் என் நாத்தனாரும் ரொம்ப பாவம் சார். வீட்லயே ஒரு வேலை செய்யாதுங்க சார். இங்க அம்பிட்டு வேலையை எப்படி செய்ய போதுங்களோ, பாவம் சார். அதெல்லாம் தெரியாதுமா, போங்க போய் கிச்சன் தேடி போய் உட்காந்து வேலையை பாருங்க. சர்வர் பாய் போங்க, ஒருத்தவங்களை வெங்காயம் ஒரு பக்கெட் முழுக்க வெட்ட விடுங்க, ஒருத்தவங்களை மாவாட்ட விடுங்க, ஒருத்தவங்களை சாம தேய்க்க விடுங்க, போங்க. முடிஞ்சிச்சுல, கிளம்புங்க. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தின்னவனே. யாராவது சிச்சுவேஷன் சாங் போடுறது? தென் பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே
மான் போல வந்தவனை யாரடித்தாரோ 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 யாரடித்தார் இந்த வர நான் வந்து அடிக்கிறேன் அந்த ரேடியோ உடைக்கிறேன். அத்தை வேணாத்த, அந்த ரேடியோ உடைச்சதுக்கும் ஏதாவது வேலையை கொடுத்துட போறாங்க. அண்ணி ரேடியோக்கு சோலி முடிஞ்சுது. நம்ம செஞ்சிட்டு இருக்க இந்த நேரத்துல கேக்குறதுக்கு அது ஒண்ணுதான் இருந்தது. இப்ப அதுவும் அத்தைக்கு பொறுக்கல. அம்மா செவ்வ கோவத்துல இருக்க நீ ரேடியோவே தூக்கி போட்டு உடைக்குதுனா. ஆமா ஆமா, நீ சொல்றதும் வாஸ்தவம் தான் நாத்தனாரே, கோவம் வராம. மருமகளே, இந்த மாதிரி என் வாழ்க்கையில நான் இப்படி ஒரு வேக்க நின்று ஃப்ரைட் ரைஸ் தின்னதே கிடையாது. ஆனா எனக்கு கிண்ட வச்சுட்டல நீ. அத்தை, என் மேல என்னத்த தப்பு, நான் தெரியாம மறந்துட்டேன். இந்நேரம் உங்க முகம் மறந்தா என்ன பண்ணுவியோ அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நீ இருக்கப்பே இம்புட்டு தூரம் பொறுத்து போறேன். ஆனா என் முகம் பண்ணிருந்தான் வெயி அடி பொழந்திருப்பேன். நான் தப்பிச்சேன் போலயே இன்னைக்கு. ஆமா நாத்தனாரே, நீ தப்பிச்சுக்கிட்ட, நான் மாட்டிக்கிட்டேன். என் வாழ்க்கையில எங்க அம்மா வீட்டுல நான் கிரைண்டரால கூட மாவு அரைச்சது இல்ல. ஆனா இன்னைக்கு ஆட்டாங்கல்ல மாவு அரைக்கிற அளவுக்கு என் நிலைமை ஆயிப்போச்சு. அண்ணி நீங்களாவது பரவாயில்ல, ஆட்டாங்கல்ல உட்கார்ந்துதான் நீங்க மாவு அரைக்கிறீங்க. ஆனா எனக்கு ஒரு பக்கெட் நிறைய வெங்காயம் தக்காளி பூண்டை உரிக்க விட்டாங்களே. நல்ல வேணும் உனக்கு. அத்தை, அன்னைக்கு வெங்காயம் வெட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது இழுத்துட்டு போனல ஓ அமராரியா படுபாவி. இப்ப படுறியா? காலம் யாரையுமே சும்மா விடாது. முன்கடன் பின்கடம் வந்தே தீரும். ஈவ இறக்கமே இல்லாம அழைச்சிட்டு போனேன். இப்ப நீயே வெட்டி கஷ்டப்படுற. நான் தப்பிச்சேன்டா சாமி, அதுக்கு இந்த ஆட்டங்களே பரவாயில்ல. என்ன அண்ணி சைலண்டாவே இருக்கீங்க? இல்ல நாத்தனாரே, என் கஷ்டம் எனக்குள்ள புலம்பிட்டு கிடக்குறேன். என்ன வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதா? நடக்கலனா நீங்க வந்தா நடத்தி வைக்க போறீங்க சார். என்கிட்டே நக்கல் பேச்சா? சார் எங்க அண்ணி ஏதோ தெரியாதனமா சொல்லி போட்டாங்க, விட்டுருங்க சார். எல்லாம் வேலையை பாருங்க. சார் இதோட நான் எத்தனை தடவை ஃப்ரைட் ரைஸ் கிண்டிட்டு இருக்கேன் தெரியுமா சார்? வேக்க இதோட 20 தடவை. இப்ப தெரியுதாமா உங்களுக்கு ஹோட்டல்காரோடைய கஷ்டம்? ஹோட்டல்காரனா சும்மா கிடையாது. அவங்க கஷ்டப்பட்டு நின்று சமைச்சு எடுத்துட்டு போனாதான் அவங்க குடும்பத்துக்கு பணம். தெரியுது நல்லாவே தெரியுது. ஆமா சார், நம்மளும் ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி தின்னுட்டு போயிட்டே இருக்கோம். ஆனா அதுக்கு பின்னாடி காய் குட்டி குட்டி வெட்டி எவ்வளவு வேலை இருக்கு. அத்தனை நின்று தாச்சு போட்டு கொடுக்கணும். சரி வேலையை பாருங்க. தலையெழுத்து அப்பவே சொன்னாலும் இந்த பொண்ணை எடுத்து உன் போடாத. நீ போட்டா நீ நடுரோட்டுக்கு வந்துருவேன். நடுரோட்டை விட நான் மோசமான இடத்துக்கு வந்திருக்கேன். ஏன் திருப்பி என்ன போட்டு திட்டுறியோ? என்ன மர்மோலே, நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அது உன்னாலதான். வெளியில என் மானம் என்ன, என் கௌரவம் என்ன, என் மரியாதை என்ன, உன்னால அம்பட்டு கெட்டு போச்சு. நாளைக்கு நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா என் கௌரவம் என்ன ஆகுறது? நான் எப்படி நாளைக்கு என் மவுளுக்கு மாப்பிள்ள பார்த்து கெட்டி கொடுப்பேன்? சாப்பிட்டு இப்படி ஏமாந்து ஹோட்டல்ல உட்காந்து ஆட்டாங்கல்ல மாவு அரைக்கிறதோ, நான் இப்படி சமைச்சு போறதோ வெளியில தெரிஞ்சா என்ன ஆகுறது? நம்ம குடும்பம் நிலைமை சந்தி சிரிச்சிரும்டி. இனி கவலை வேண்டாம் அத்தை. என்ன நீ என்ன ஆச்சு? அம்மா திட்டிட்டு இருக்கு, காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா நாத்தனாரே, இருக்கவே இருக்கு கடைசி வழி. நான் மறந்தே போயிட்டேன். உன் அண்ணனுக்கு இப்ப போன் போடுவோம். போட்டு இப்ப அவங்கள காசை கொண்டு வர சொன்னா நம்ம எல்லாம் தப்பிச்சு ஓடிடலாம். அட ஆமா நீ, நான் அண்ணனே மறந்துட்டேன் பாத்தீங்களா? அப்பனா என் மவனை சொல்லி வர சொல்லு. வந்து முதல்ல என்ன மட்டும் கூட்டிட்டு போ சொல்லு. நீங்க 2 பேரும் எக்கட கேட்டா எனக்கு என்ன? அட செல்ஃபிஷ் மாமியாரே, இப்படிதான் தப்பிக்க பாப்பீங்களா? அம்மாடி ஆமா, இந்த செல்ஃபிஷ் நான் முன்னாடியே இருந்திருக்கணும். என் மேலதான் தப்பு. எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். நீ நேரம் ஆக்காதீங்க, டக்குன்னு அண்ணன் சொல்லுங்க. அண்ணனுக்கு தான் போடுறேன். ஏலே போன்ல சவுண்ட் வைக்க சொல்லு. அண்ணி லவுட் ஸ்பீக்கர் ஆன் பண்ணீங்களா? அம்மா சொல்லுது. போட்டுட்டா போச்சு. ரிங் போக ஆரம்பிக்குது. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் வேறொருவருடன் தொடர்பில் உள்ளார். அட படுபாவி, என்னைய விட்டுட்டு வேற ஒத்தியோட தொடர்பியா இருக்க நீனே, நீ செத்த. அத்தை, என்ன பையனை பெத்து வச்சிருக்கியோ? இதனாலதான் காலையில காசு கொடுத்து நம்மள ஹோட்டல் துரத்தி விட்டானா? தானே என்னைக்கோ இல்லாம எலி சொற்று போட்டு சுத்தம் போதே நினைச்சேன். அண்ணி கொஞ்சம் பொறுங்க அண்ணி, பொறுமையா விசாரிங்க. இதுக்கப்புறம் என்ன பொறுமையா விசாரிக்கிறது? வேற ஒத்தியோட தொடர்பு இருக்கான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் பொறுமை வேணுமா? இந்தா போறேன். அருமோளே கொஞ்சம் பொறு, என் மவனை ஒண்ணும் பண்ணிடாத. நான் ஜெயிலுக்கே போனாலும் சரிதான், அவனை கொலை பண்ணிட்டு தான் மறுவேலை. இந்தா வர, நம்ம அந்த ஹோட்டலுக்கு காசை கொடுத்து அனுப்பிட்டு அங்க வேற பொண்ணோட ஜல்சா பண்ணிட்டு இருக்கானா? இந்தா வர, விட்டுருவேனா? அண்ணி பொறுங்க, எங்க போறீங்க? நாங்களும் வரோம். தப்பிக்கிறதுக்காக என்னென்னலாம் சொல்ல வேண்டியதா இருக்குது. எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும். மர்மோளே எங்களை விட்டு போயிடாத. முதல்ல நான் உங்களை கொல்லணும். உங்களை வந்து கூட நான் காப்பாத்திப்பேன். இந்தா வரேன். அத்தை பத்திரமா இருங்க, முடிச்சிட்டு வந்து பேசுறேன். ஐயோ என் மவனை கொல்ல போறாளே, பாவம் என் மவன். எம்மா அண்ணி போற வேகத்தை பார்த்தா அண்ணனுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள சோலி முடிஞ்சிரும் போல. எல்லாம் என் தலையெழுத்து. சொன்னங்களே, இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் சோட்டு கலாட்டா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து மகிழுங்கள். மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தங்களே, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்புறம் உங்க லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் வேணும் சொந்தங்களே. நிறைய பேர் எங்களுக்காக சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க. அவங்களுக்காக சோட்டு கலாட்டா சார்பாக மனமார்ந்த நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.